ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா, இன்டர்நெட் வந்து சீக்கிரமாக காலியாகிடுது, யூஸே பண்ணல காலியாகிடுது. இந்த மாதிரி விஷயங்களுக்கெலாம் நான் வந்து ஒரு 7 செட்டிங்ஸ் சொல்ல போகிறேன். அந்த செட்டிங்ஸை மாற்றிட்டிங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு வேஸ்ட்டாக போகிற இன்டர்நெட் வந்து கம்மியாக குறையும். அதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டெப்பு விட்டுட்டால் கூட உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் வேகமாக குறையிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் யாராவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவும் நீங்கள் முதல்ல ஆளாக பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எந்த ஆப்லலாம் ஃபஸ்ட்டு அதிகமாக இன்டர்நெட் குறையுதுன்னு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் செட்டிங்ஸ் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோரை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே மேலே 3 லைன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிடுங்க. பண்ணதுக்கப்புறம் 4வது ஆப்ஷன் வந்து ஆட்டோ அப்டேட் ஆப்ஸ்ன்னு இருக்கும். இதில் வந்து நான் 3rd ஆப்ஷன் வச்சுருக்கேன். நான் வந்து ஆல்ரெடி ஃபஸ்ட்டில் இருந்தது ஆட்டோமேட்டிக்காக வந்து நைட் ஆனோடனே வந்து டவுன்லோட் ஆகிற மாதிரி ஆப்லாம் அப்டேட் விட்டாங்கன்னா நான் வந்து 3rdiல் தான் வச்சுருக்கேன். நானும் யூஸ் பண்ணி நான் வந்து பயனடைஞ்சிருக்கேன். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஆட்டோ ப்ளே வீடியோ. இது வந்து ஆப்பு க்ரியேட் பண்ணுறவங்க ஒரு வீடியோ போடுவாங்க அந்த ஆப்பை பற்றி. அது ஆட்டோமேட்டிக்காக ஓடிச்சுன்னா உங்களுக்கு நெட்டு வேஸ்ட்டாக போகும். அதையும் ஆஃப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு இது தீம் வந்துட்டு வெறும் இன்டர்நெட்டுக்கெலாம் இல்லை, பேட்ரி வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக குறையும். அதுக்காக தான் ஒரே வாட்டி செட்டிங்ஸ்லாம் மாற்றிட்டிங்கன்னா இதுக்கப்புறம் நீங்கள் செட்டிங்ஸ் வர தேவையில்ல. இதில் டார்க் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பேட்ரி வந்து கம்மியாக குறையும். நெக்ஸ்ட் வந்து வாட்ஸ்அப் கிளிக் பண்ணுறேன். வாட்ஸ்அப்பில் வந்துட்டு ரைட் சைட் கார்னரில் வந்து 3 டாட் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணக்கப்புறம் அதுலேயும் செட்டிங்ஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிடுங்க. பண்ணக்கப்புறம் இதில் வந்துட்டு ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்துட்டு யூஸ் லெஸ் டேட்டா ஃபார் கால்ஸ்னு ஒரு ஆப்ஷன் நான் ஆல்ரெடி ஆன் பண்ணியிருக்கேன். அது ஆஃபில் இருக்கும், உங்களுக்கு ஆன் பண்ணிவிடுங்க. ஆன் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப் கால் அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கம்மியாக குறையும். நெக்ஸ்ட் வந்து கீழே வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ஃபோட்டோ வீடியோஸ் அனுப்பும்போது அதை வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் பண்ணணுமான்னு கேட்கும். நீங்கள் அதெல்லாம் வந்து டிக் இருக்கும், ஆஃப் பண்ணிவிடுங்க. ஓகே, 2 ஆப்ஷன்லேயும் பண்ணியாச்சு. ஓகே, பேக் வந்துடலாம். நெக்ஸ்ட்டு யூடியூப் கிளிக் பண்ணுறேன். யூடியூப்பில் வந்துட்டு மேலே உங்களோட ஃபோட்டோ தெரியும், அந்த இடத்துக்கு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே கீழே வந்துட்டு செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. செட்டிங்ஸில் ஃபஸ்ட்டு ஜெனரல் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, கிளிக் பண்ணியாச்சு. ஓகே, இதுலேயும் வந்து நான் வந்து டார்க் தீம் வந்து பிளாக் வச்சுக்கலாம், ஏன்னா பேட்ரி வந்து குறைஞ்சிரும். நீங்கள் ஒரே வாட்டி செட்டிங்ஸ் மாற்றிடலாம். அப்போ தேர்டு ஹெட்டிங் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் ஆன் பண்ணிங்கன்னா வந்து பிளாக் ஆகிடும். இப்போ வந்து நம்ம இன்டர்நெட் செட்டிங்ஸுக்கு போயிடலாம். இப்போ வந்து அதில் வந்துட்டு செட்டிங்ஸ் கொடுத்தோன்னே ஆட்டோ ப்ளேன்னு இருக்கும், அதை கிளிக் கொடுத்திங்கன்னா ஆனில் இருக்கும் உங்களுக்கு. அதை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஏன்னா நீங்கள் ஒரு வீடியோ பார்த்து முடிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு வீடியோ ஆன் ஆச்சுன்னா நீங்கள் வந்துட்டு வெளில எங்கேயாவது ஃபோனை வச்சுட்டு போனால் கூட ஆட்டோமேட்டிக்காக ஓடிக்கிட்டே இருக்கும். அதில் நெட்டு குறைய வாய்ப்பு இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபேஸ்புக் கிளிக் பண்ணுறேன். ஃபேஸ்புக் மோஸ்ட்டாக நிறையா பேர் யூஸ் பண்ணுவாங்க. அதுலேயே வந்துட்டு நிறையா நெட்டு குறையுது. அதுக்காக தான் மோஸ்ட்டாக ஃபேஸ்புக் யூஸ் பண்ணாதீங்க. ஃபேஸ்புக் லைட் யூஸ் பண்ணுங்கள். இப்போ ஃபேஸ்புக்கில் வந்து 3 லைன் தெரியும் ரைட் சைடில், அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து டேட்டா சேவர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி இது ஆஃபில் இருக்கும், ஆன் பண்ணிக்கோங்க. இது எதுக்குன்னா நீங்கள் வந்து ஒரு வீடியோ பார்த்தோன்னே கீழே வந்து ஒரு வீடியோ ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆகிரும், அதனால நெட்டு வேஸ்ட்டாக போகும். இதை ஆன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அந்த வீடியோவை தொடரும்போது ஒண்டி தான் அது வந்து டவுன்லோட் ஆகி உங்களுக்கு வந்து உடனே காட்டும். இதை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அதேமாதிரி கீழே வந்துட்டு டேட்டா சேவர் ஆனும் வைஃபையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் சப்போஸ் யாரோட இன்டர்நெட்டாவது யூஸ் பண்ணும்போது ஹாட்ஸ்பாட் அவங்கள கனெக்ட் பண்ணுவீங்க. அப்போ அது மூலியமாகவும் அவங்களுக்கு நெட்டு குறையும். நீங்கள் வந்துட்டு வேணும்னா அதையும் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபைனலாக வந்து செட்டிங்ஸில் என்னென்ன மாற்றணும்னு சொல்லிடுறேன். செட்டிங்ஸ் போனோடனே ஃபஸ்ட்டு டியூவல் சிம் அந்த மாதிரி சிம் நெட்வொர்க்குன்னு சில ஆப்ஷன்லாம் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி என் மொபைலில் ஒரு சிம் தான் இருக்குது. உங்களுக்கு எந்த சிம்மில் வந்து இன்டர்நெட் இருக்கோ அந்த சிம்மை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து கடைசியில் 2 ஆப்ஷன் இருக்கும், யூஸிங் வைஃபை அண்ட் மொபைல் நெட்வொர்க்குன்னு. அதை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே இதெல்லாம் வந்துட்டு ஆப் வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ணணுமான்னு கேட்கும். அதெல்லாம் வந்து நீங்கள் எது இப்போ சப்போஸ் ஒரு ஆப் வந்துட்டு நீங்கள் வெளில வந்துட்டா கூட நோட்டிஃபிகேஷன்லாம் வரும், அதுவாக ஆட்டோமேட்டிக்காக இன்டர்நெட்டை இழுத்துக்கிட்டு. அது வந்து நீங்கள் க்ளோஸ்ன்னு வச்சிட்டிங்கன்னா சில ஆப்லாம் வந்துட்டு எதுக்குன்னே இருக்காது, அதான் மொபைல் வாங்கினதுலேருந்தே உங்கள் ஃபோன்லேயே இருக்கும். ஆனால் அது நெட்டு இழுத்துட்டு உங்களுக்கு வந்து சில மெசேஜ்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். அது வண்டி க்ளோஸ் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து இன்டர்நெட் ஆன் பண்ணால் கூட அந்த ஆப்புக்கெலாம் வந்துட்டு இன்டர்நெட்டே போகாது. நீங்கள் அன்இன்ஸ்டாலும் பண்ண முடியாது அந்த மொபைலில் இருக்க ஆப்லாம். அந்த மாதிரி சமயத்தில் வந்துட்டு இன்டர்நெட் வந்து வேஸ்ட்டாக போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி க்ளோஸ் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஆப்ஷன் டேட்டா சேவிங்னு இருக்கும், அதை ஆன் பண்ணிடுங்க. இதை ஆன் பண்ணுறதுனால என்ன யூஸ்னால் நீங்கள் வந்துட்டு
சில ஆப்லாம் வந்துட்டு ஒரு ஆப் உள்ள போயிட்டு திருப்பி வெளில வந்து இன்னொரு ஆப்பில் போனீங்கன்னா கீழே வந்து மினிமைஸ் பட்டன் இருக்கும். அந்த பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா வந்து ஒரு பேஜும் வந்து கீழே தெரியும். அப்போ தெரியும் போது வந்துட்டு ஆனில் இருக்க அந்த பேஜெலாம் வந்து இன்டர்நெட் வேகமாக குறையும். நீங்கள் வந்து 2-3 பேஜ் வச்சுருந்தீங்கன்னா அதெலாம் வந்துட்டு அந்த மினிமைஸ் ஆனோடனே வந்துட்டு ஒரு ஆப் விட்டு வெளில வந்தாலே அதுக்கு இன்டர்நெட் போகாத மாதிரி இந்த ஆப்ஷனு. இப்போ அதே மாதிரி போகலன்னா வந்துட்டு மெசேஜும் வராது. அதுக்காக தான் கீழே வந்துட்டு இன்னொரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். இது எதுக்குன்னா உங்களுக்கு மெயினான ஆப்லாம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு வெளில வந்துட்டா கூட இன்டர்நெட் போகிற மாதிரி. ஏன்னா ஜிமெயில் ஆப்ஷன்லலாம் வந்துட்டு மெயிலெலாம் வரும். அந்த மாதிரி மெயினான ஆப்ஸ் வந்து ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கு தான் இந்த ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். இப்போ வந்து நான் மெயினான ஆப்ஸ்லாம் வந்துட்டு மெசேஜ் வர ஆப்லாம் ஆன் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி உங்களுக்கு உங்கள் மொபைலில் இருக்க ஆப்புக்கு வந்துட்டு ஒரு மாதிரி வரும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு ஆன் ஆஃப் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆஃப் பண்ணுறதுல வந்துட்டு மெசேஜ் வரும். ஆனில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு மெசேஜ் வராது இன்டர்நெட் மூலிமா. ஓகேங்களா? இப்போ வந்து வெளில வந்துடலாம். நெக்ஸ்ட்டு ஃபைனல் செட்டிங் பார்க்க போகிறோம். இதில் வந்து உங்களுக்கு நிறையா மொபைல் வந்து நீங்கள் புதுசாக வாங்கினீங்கன்னா சிஸ்டம் அப்டேட்டுன்னு ஒன்று விடுவாங்க. நீங்கள் வந்து 1.5 GB 2 GB போகிறவங்க வந்து அந்த அப்டேட்டை பண்ணவே பண்ணாதீங்க. ஒரு பாதி அப்டேட் ஆகிறதுக்குள்ளே 5 நிமிஷத்தில் வந்துட்டு உங்களோட 1.5 GB 2 GB காலி ஆகிடும். நான் கூட இதில் வந்து அவஸ்தைப்பட்டுருக்கேன். அதுலேருந்து நான் வந்துட்டு இதை அப்டேட்டே பண்ணல. இந்த மோடம்லாம் வச்சுருக்கவங்க பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் 1.5 GBலாம் இதுக்கு பத்தவே பத்தாது. அதேமாதிரி அந்த செட்டிங்ஸில் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோ அப்டேட் ஓவர் நைட்டுன்னு இருக்கும். நீங்கள் உங்களுக்கு வந்துட்டு இன்டர்நெட் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னா நைட் 1 மணிக்கு மேலேருந்து ஸ்டார்ட் ஆகும். இது ஓவர் நைட்டில் வந்துட்டு அப்டேட் ஆகிற மாதிரி இருக்குது. நீங்கள் நைட்டு ஃபோனை வச்சுட்டு காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா நெட்டு காலி ஆகிட்டே இருக்கும். அதுக்கு இந்த ஆப்ஷனும் வந்துட்டு ஒரு காரணமாக இருக்கலாம். இந்த ஆப்ஷன் ஆனில் இருந்தால் தயவு செஞ்சு ஆஃப் பண்ணி விட்ருங்க. இல்லைனா வந்து நீங்கள் டெய்லியும் நைட்டு சார்ஜ் போடுவீங்க, காலையிலேருந்து பார்த்தா இன்டர்நெட் வந்து 1.5 GB காலி ஆகிட்டே இருக்கும். ஏன்னே தெரியாது. அந்த மாதிரி சமயத்தில் வந்து இந்த ஆப்ஷன் வந்து ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நெட்டே குறையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த செட்டிங்ஸை வந்து நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஆன் ஆஃப் பண்ணிங்கன்னா நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்துட்டு நெட்டே குறையிறது ரொம்ப பொறுமையாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்னா கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க.